ஓம் சக்தி, ஜெய் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஆதி பராசக்தியே போற்றி போற்றி என்ற போற்றுதலோடு இதோ இன்று ஆடி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் வரலட்சுமி விரதத்துடன் கூடிய இந்த வெள்ளிக்கிழமையிலே அன்னை புற்றிலிருந்து எழுந்து ஆலயத்திலே சென்று நாகதேவதையாக இதோ இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். புற்றிலிருந்து வெளிப்பட்ட நாகமாக நாகதோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரத நன்னாளிலே அன்னை நாகதேவதையாக இருந்து அருள்பாலிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு இங்கே சக்தி முத்து மாரியம்மனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை வளையால் அலங்காரத்திலே இங்கே அலங்கரிக்கப்பட்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் வளையல்களையே பிரசாதமாக அருளக்கூடியவளாக வளையலும் குங்குமமும் உடன் மஞ்சள் கயிறுமாக அன்னை அவர்களோடு எழுந்தருளுகின்றாள். அந்த வகையிலே இதோ இங்கே கோவை மாநகரம் தடாகம் சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சக்தி முத்து மாரியம்மன் ஆலயத்திலே அன்னை சக்தியாக முத்து மாரியாக சக்தி முத்து மாரியாக அருள் காட்சி தருகின்றார். அன்னையினுடைய அருள் பரிபூரணமாக நிகழக்கூடிய வகையிலே இதோ இங்கே மலர்களாலும் வளையல்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை நம் துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடிய வகையிலே சிரித்த முகத்தோடு நமக்கு அருள்பாலிக்கின்றார். அன்னையினுடைய அருளால் இந்த வரலட்சுமி விரத நாளிலே அன்னையை பணிந்து வணங்குகின்ற பெண்களினுடைய மாங்கல்யம் எல்லாம் நல்ல முறையிலே அவர்களுக்கு கணவர்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய வகையிலே இந்த வழிபாடு இன்று சிறப்பாக நிகழ்த்தப்படுகின்றது. வரலட்சுமி விரதம் அன்னை நமக்கு வரம் அருளும் காலமாக இருக்கக்கூடிய நன்னாள். அப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே அன்னை ஸ்ரீ சக்தி மகா முத்து மாரியம்மனுடைய அருள், சக்தி முத்து மாரியம்மனுடைய அருள் இந்த கற்பூர தீபத்திலே ஒளியாக நம்மளுடைய மனதிலே ஏற்போமாக. ஓம் சக்தி, ஜெய் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபராசக்தி.